வால்பாறை நகராட்சியின் திருட்டுத்தனத்தை அம்பலப்படுத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நாம் தமிழர் தளபதிகள் உங்கள் அனைவருக்கும், எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும், காக்கி சட்டை போட்டிருந்தாலும் தமிழன் என்ற உணர்வோடு இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும், எங்களுக்கும் அரசாங்கத்திற்கும் பாலமாக விளங்கக்கூடிய உளவுத்துறை அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். அதோடு சேர்த்து ஒரு முக்கியமான நபருக்கு வணக்கம் சொல்ல வேண்டியிருக்கிறது. 80 கோடியை ஆட்டையை போட்டுவிட்டு அமுக்கிவிட்டு அமுக்குலியாக திரிகின்ற ஊராட்சி மன்ற தலைவர் அம்மையார் அக்கா அழகு சுந்தரவல்லி அவர்களுக்கு எங்களது பணிவான வணக்கங்கள். நீங்கள் தொடர்ச்சியாக இப்படி பேசியால்தான் உங்கள் திராவிட கும்பல் ஒரு திருட்டு கும்பல் என்பதை மக்கள் உணரத் தொடங்குவார்கள். 80 கோடி ஒரு நகராட்சியில ஊழலை பண்ணிவிட்டு விசாரணை கமிஷன் அமைச்சிருக்காங்க. அந்த பதில் வரும்போது நான் சொல்லுவேன். அது வரைக்கும் என்ன பண்றாங்க? நகர்மன்றத்தில் இருக்கிற வேலைகளை பார்க்க போயிருக்காங்க அக்கா அழகு சுந்தரவல்லி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைப்பதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். எங்க அக்காவை பார்த்தா உங்களுக்கு ஏளனமா இருக்கா? எங்க அக்கா அழகு சுந்தரவல்லி என்ன இழிச்சவாங்களா? காமாட்சிக்கு கிடைக்கிற அந்த பதவியை அடிச்சு புடிங்க. எங்க அக்கா அழகு சுந்தரவல்லி சும்மாவா? எங்க அண்ணன் கோரிக்கடை கணேசன் ஆண்டாண்டு காலமா திமுகவுக்கு கொடி கட்டி, திமுகவுக்கு போஸ்ட் ஒட்டி, வால்பாறை நகராட்சியை தன்னுடைய கோட்டையாக மாத்தி கோரிக்கடை கணேசன் பேர் வாங்கி அவர் வாங்குவாராம் சீட்டு. கடைசியில வந்து நோட்டை கொடுத்து எங்க அக்கா அழகு சுந்தரவல்லி புடிக்கிட்டு போயிருமா? பார்த்துட்டு எங்க அண்ணன் கணேசன் சும்மா இருப்பாரா? இந்த பஞ்சாயத்து தான் இங்க ஓடிக்கிட்டு இருப்பேன். 80 கோடி மக்கள் பணத்தை அடிச்சுட்டான், அது பிரச்சனை இல்ல. பத்திரிகை செய்தி எழுதுங்க, நாட்டு மக்களுடைய வரி பணத்தை 80 கோடிய திருட்டுத்தனமா ஆட்டைய போட்டிருக்கான் திமுக கவுன்சிலர்ங்கிற பேர்ல, ஊராட்சி மன்ற தலைவர்ங்கிற பேர்ல. யாருடைய பணம்? ஏழை தாய்மார்கள் இப்ப பால் குடம் தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்க தூக்கிட்டு போற அந்த குடத்துக்கு கொடுத்த வரி, தண்ணிக்கு கொடுத்த வரி, அவர்கள் கட்டி இருக்கிற சேலைக்கு அவர்கள் கொடுத்த வரிடா. அந்த வரி காசை வாங்கி வாக்கட்டை போட்டுவிட்டு அசால்ட்டா எழுதுறாங்க பத்திரிகையில. 2 கோஷ்டி மோதலுங்க வால்பாறை நகராட்சியில. கணேசன் ஒரு கோஷ்டி, இந்த பக்கம் ஒரு பேர் என்ன, அந்த இவரு இந்த திமுக ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் இல்ல கணவர் அழகு சுந்தரவல்லி செல்வம். இவங்க 2 பேருக்கும் போட்டி. இதுக்கு 12 கவுன்சிலர்கள் போராட்டம். எங்க அண்ணன் ரவிச்சந்திரன் உண்மையிலுமே கரவேட்டி, திமுக கரவேட்டி கட்டியிருந்தாலும் மானமுள்ள தமிழன் எங்க அண்ணன் ரவிச்சந்திரன் இந்த ஊழலை வெளிக்கொண்டு வந்திருக்காரு. அப்படி உண்மையான திமுக காரன் உள்ள இருக்கான், அவனுக்கும் சேர்த்துதான் நாங்க பேசுறோம். நாங்க சும்மா வந்து மக்களுக்கு பேசுறோம் இப்படி இல்ல. திமுகவில் இருக்கிறவனுக்கும் நியாயத்தை கேட்கிறது தான் பிரபாகரன் பிள்ளைகளுடைய வளர்ப்பு, அண்ணன் சீமானுடைய வளர்ப்பு. ஊழல் எங்க நடந்தாலும் கேட்போம். ஏன் நீ ஊழல் பண்ற? வால்பாறை நகராட்சி உனக்கு சம்பளம் கொடுக்கலையா? ஊராட்சி மன்ற தலைவருக்கு சம்பளம் கொடுக்கலையா? கவுன்சிலர்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா? காசு கொடுக்குறாங்கல்ல, வாங்கி திங்கிறல்ல. இன்னோவா காரு, ஃபார்ச்சுனர் காரு, நல்ல உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை, உங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு எல்லாம் கொடுக்கறாங்கல்ல, எல்லாம் ஓசில வாங்குறீங்கல்ல. இதுல எங்க தாய்மார்களை பார்த்து அமைச்சர் சொல்லுவாரு, ஓசில போறீங்கல்ல பஸ்ல, ஓசி டேய் உனக்கு சம்பளம் ஓசி, சோறு ஓசி, தண்ணி ஓசி, எல்லாம் ஓசியா கொடுத்தோம். 80 கோடி நீ ஆட்டைய போட்டுக்கன்னா, நீ உண்மையிலுமே மக்களுக்கு காசு கொடுத்து மக்களுக்கு உழைக்கிறதுக்காக நீ வந்து உன் சொந்த காசை செலவு பண்ணா நீ எவ்வளவு கொள்ளையடிப்ப, எவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணுவ. ஒரு நகராட்சியில வால்பாறையில ஒட்டுமொத்தமா மக்கள் வாழ்ற இடம் 2 சதுர கிலோமீட்டர். இந்த 2 சதுர கிலோமீட்டர் நகராட்சியை கட்டுப்பாட்டில் வச்சிருக்க ஒரு நகராட்சி நிர்வாகம் 80 கோடி ஊழல் பண்ணுதுன்னா, கோவை மாவட்டத்துல தான் வால்பாறை நகராட்சி வருது. அப்ப கோவை மாவட்டத்தில் இருக்கிற மொத்த நகராட்சி எவ்வளவு ஊழல் பண்ணிருப்பான், மொத்த பேரூராட்சி எவ்வளவு ஊழல் பண்ணிருப்பான், மொத்த மாநகராட்சி எவ்வளவு ஊழல் பண்ணிருப்பான். மதுரை மாநகராட்சிங்க, மதுரை மாநகராட்சியில 1000 கோடி ஊழல். மதுரை மாநகராட்சியில என்னடா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நாங்க மாநகராட்சி ஆணையரா இருந்தாருங்கள கமிஷனரு, அவரை இடமாற்றம் பண்ணிருக்கோம். ஏன்னா அவர் அரசு ஊழியர். மேயர் இருக்காங்கல்ல, அவங்கள பதவி விலக சொல்லிட்டோம். மாநகராட்சி கவுன்சிலர்களை திரும்ப பெற்றுக்கிட்டோம். சரி, அந்த 1000 கோடி காசு அது அவ்வளவுதான், அது ஸ்டாலின் வாயில போயிடுச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுல அப்பா அவர் யாரு? ஐயா ஸ்டாலின். ஐயா அப்பா வாங்க, 10 மணிக்கெல்லாம் சாராயம் பிளாக்ல விக்கிறாங்க அப்பா, உன் மவன்லாம் குடிச்சு தெருவுல கிடக்குறாங்க அப்பா, வந்து அவர் கடையை மூடிட்டு போங்கப்பா வந்து சொல்லுவாரா ஐயா ஸ்டாலின்? சாராயம் விக்கிறது கொடுமை, அந்த கொடுமையை அரசு செய்யுது. அதை 12 மணிக்கு மேலையாவது இளவ வித்து தொலைன்னா 10 மணிக்கெல்லாம் கடையை திறந்துரு. அதான் தம்பி சல்மான் சொன்னால, முன்வாசல் பின்வாசல்
திமுக கார வீட்டுல மூணாவது வாசல் இருக்கும், அதனாலதான் மூணா வச்சிருப்பான் எல்லாமே. அது நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. கருணாநிதி அவர்கள் எல்லாம் நம்ம விமர்சிக்க கூடாது, அது தவறு. ஒரு கட்சி தலைவரை விமர்சிக்க கூடாது, இறந்த தலைவரை அவர் விமர்சிக்க தப்பு. அந்த விமர்சனத்துக்கு நம்ம போல. அதனால மூணாவது வழி ஒன்று வச்சிருப்பாங்க. சிரிக்காதீங்க, அரசு பேருந்துல இருக்குதுங்க, ஏறும் வழி இறங்கும் வழி யமலோகம் போகும் வழின்னு மூணாவது ஒரு வழி. அதுல கீழே விழுந்தா பஸ் டயர் மேல ஏறிடும், பஸ்ல உட்கார்ந்து போது சீட்டு குடிக்கிட்டு கீழே விழுவும். அப்படி திராவிட மாடல் ஆட்சியில 3 வழி இருக்கும். இந்த டாஸ்மார்க்கு 3 வழி, முன்வழி, பின்வழி, பிளாக் கலர் விக்கிங் வழின்னு ஒரு வழி. அந்த கடையை அகற்றுங்கன்னு நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியா கோரிக்கை வைக்குது. யார்கிட்ட? ஆணையர்கிட்ட சொல்லி பாக்குறாங்க. மாநகராட்சி நிர்வாகம் கோவை மாவட்டத்தில் போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. அந்த சாராய கடையை எடுக்க முடியாது. ஏங்க எடுக்க முடியாது? அது நாங்க ஒரு காரணம் சொல்றோம். கோவிலுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கு, 200 மீட்டர் கூட இல்ல. எதிர்த்த மாதிரி ரோட்டை தாண்டினா டாஸ்மார்க் போர்டு இருக்குது. இப்பயும் நான் போய் சொன்னா போய் பாருங்க. இந்த பக்கம் டாஸ்மார்க்கு வழி இல்லைன்னு காவல்துறை தரப்புல சொல்றாங்க. இந்த பக்கம் வழி இல்லைன்னா என்ன இருக்கு, அங்க டாஸ்மார்க் பார் வசதி இருக்குன்னு போர்டு வச்சிருக்காங்க. எதுக்கு வச்சிருக்காங்க? அப்ப அந்த வழியில போறாங்கல்ல, அந்த வழியில குடிக்க போறவன் திருப்பி அதே வழியாக தான் வருவான். அதே வழியில குடிச்சிட்டு வந்து எங்க தாய்மார கையை பிடிச்சிருப்பான், எங்க வீட்டு பெண் பிள்ளைகள் கையை பிடிச்சிருப்பான். குடிச்சுட்டு அறப்போதான் நாய் திராவிட மாடல் குடிச்சுட்டு ஏதாவது தெரியும். நான் சும்மாலாம் சொல்ல, எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு. தம்பி அலைபேசியை கொடு. குடிச்சுட்டு ஒருத்தருங்க, இந்த நகராட்சி இந்த திமுக நகர துணைத் தலைவர் ஒருத்தர் இருக்காப்ல, சரவண பாண்டியன் ஒருத்தர். அவர் தண்ணிய போட்டுட்டு என்ன பேசுறீங்க? திராவிட மாடல் ஆட்சி, சமூக நீதி பேசுற ஆட்சி, சாதி பார்க்காது, திராவிட மாடல் சாதி பார்க்காது. சாதிங்கிற வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா ஸ்டாலின் காதுல ஈயத்த காட்சி ஊத்துனது மாதிரி இருக்கும். நாங்க இங்கு சாதி பார்க்காது, சமூக நீதி அரசியல் செய்கிறோம், தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கிறோம்னு பேசுற திராவிட மாடல் ஆட்சியில ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திரு சரவண பாண்டியன் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், நான் கரெக்டா பாஸ் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. எப்படி பாத்தீங்கல்ல திராவிட மாடல் வார்த்தைகள்? திராவிட மாடல் வார்த்தை யாரு? திமுக நகர துணை செயலாளர். யார பேசுறாரு? இன்னொரு துணை செயலாளருடைய மகனை. அந்த துணை செயலாளர் யாரு? ஒரு பெண்மணி. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற திமுக லட்சணம் தெரியுதா? இதுவரை இந்த நொடி வரை அவரு சரவண பாண்டியன் கைது செய்யப்பட்டிருக்காரு, பிசிஆர் வழக்குல சிறைப்படுத்தப்பட்டுட்டாரு. ஆனால் திமுக அவரை கட்சியை விட்டு நீக்கி இருக்கா? மானமுள்ள கரவெட்டி கட்டவே இங்க வந்து சொல்லு. சரவண பாண்டியனுக்கு திமுகவுக்கும் சம்பந்தம் இல்ல, அவரை எப்பயோ பொறுப்பு தூக்கிட்டோம் சொல்ல முடியுமா? சொல்லல. காரணம் துட்டு. சரவண பாண்டியன் இருந்தாருன்னா சம்பாரிச்சு கொடுப்பாரு. இங்க அது போல சுதாகர் இருக்காரு, அதே போல குட்டி என்கிற சுதாகரா அவர் இருக்காரு. அவர் நம்ம கட்சிக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுப்பாரு. நம்ம அந்த காசை வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டுக்கு 500 1000 கடைசி நேரத்தில் கொடுத்து எப்படியாவது ஓட்டை வாங்கிடலாம். இந்த நிலைப்பாட்டில் தான் திமுக இருக்கு. ஒரு நகராட்சி நிர்வாகத்தை பார்க்க துப்பு இல்ல. இதுல தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடு எதுக்கு? ஓரணியில எதுக்கு தெரியுமா கூப்பிடுறாரு ஐயா ஸ்டாலின்? அது சுபாஷ் சந்திர போஸ் இருக்காருல்ல, நாட்டின் விடுதலைக்காக போராடிய சுபாஷ் சந்திர போஸ் போராட போகும்போது வெள்ளைக்கான எதிர்த்து போராட போறோம், இந்தியாவில் உள்ள இளைஞர்களே திரண்டு வாருங்கள், இந்தியாவை நாம் காப்பாற்றுவோம்னு போராடினார் சுபாஷ் சந்திர போஸ். அதே முத்துராமலிங்க தேவர் அவரு சுபாஷ் சந்திர போஸ் கூப்பிட்டுட்டாரு, நம்ம தாண்டா கூப்பிட்டுருக்காரு, மானம் உள்ள தமிழன் எல்லாரும் கிளம்பி வாடா போய் நாட்டை மீட்போன்னு அவரு போயிட்டாரு. இந்தியா விடுதலை அடைஞ்சது. காமராஜர் வந்தாரு. காமராஜர் மாணவர்களே வாருங்கள், கல்வி செல்வங்களே வாருங்கள், கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், படியுங்கள், படிக்க வச்சாரு. எல்லாரும் கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ், மருத்துவர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் வந்தாருங்க அண்ணா, தமிழினமே திரண்டு வாருங்க. அண்ணா வரைக்கும் சரி. அண்ணாவுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தாரு பாருங்க, கழக உடன்பிறப்புகளே தமிழ்நாட்டை காப்பாற்ற காமராஜர் கூட என் கையெல்லாம் பிடிச்சிட்டு கெஞ்சினாரு, வாங்க தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களே வாங்க அப்படின்னு ஐயா கலைஞர் கருணாநிதி கூப்பிட்டார். ஊர்ல உள்ள மொத்த திருட்டு பேரும் கிளம்பி போய் திமுக சேர்ந்தாங்க. அப்படித்தான் திமுக வளர்ந்துச்சு. இன்னைக்கு திருட்டு கூடாரமா மாறி போய் 80 கோடியில நீ எவ்வளவு செலவு செய்யலாம்? எப்படி தெரியுமில்ல இந்த 80 கோடி? நான் எதையுமே சொல்ல, 80 கோடி அடிச்சீங்களே ஐயா எசமானர்களே, நல்லா இருந்துட்டு போய் தொலைங்க. 80 கோடி அடிச்சியே ஒரு 110 ரூபாய்க்கு ஒரு டைல்ஸை வாங்கி அந்த உடந்த இடத்துல ஒட்டி விட்டு இருந்தீங்கன்னா நகராட்சி போர்டாவது நல்லா இருக்கும்.
அதுவே உடைஞ்சு கிடக்கு. இப்படித்தான் ஊழல் ஆரம்பிக்கும். வால்பாறை நகராட்சி பக்கத்துல ஒரு உடைஞ்ச டைல். என்ன காரணம்? ஊழல். பக்கத்துல தமிழ் வாழுக. நாங்க எங்கயா தமிழ் வாழுது? நீங்க தாயா வாழ்றீங்க திராவிடம் திராவிடம்னு சொல்லி இருக்கிற முதலாளிகளாக மாறி போய் எங்க கமுதி பக்கத்துல முந்திரி தோட்டமா யாரு இங்க சாராயம் விற்கிறார்ல, வர்றேன் இந்து முன்னணி கொடியை போட்டுக்கிட்டு நீ ஏளனமா பண்ற, இந்த வாரேன் ஒண்ட வாரம் இரு. அவருக்கு துணை போகிற நகராட்சி செயலாளர், நகர செயலாளர் இவங்க எல்லாரும் சேர்ந்து மீன் வித்தவருங்க, மீன் தூக்கி தலையில சுமந்து இந்த வால்பாறை தெருவுல வித்தவருக்கு மீன் பண்ண வச்சிருக்கிறாப்புல பாத்துக்கங்க. கேரளாவுல ரப்பர் தோட்டம் வச்சிருக்கிறாருங்க, கமுதியில முந்திரி காடுங்க, அப்புறம் வால்பாறையில அங்கங்க எஸ்டேட்டுங்க. இவ்வளவு காசு எங்க இருந்துங்க வந்துச்சு? ஐயா ஸ்டாலின் போய் வீடு வீடா போய் பிச்சை எடுத்து, இல்ல வால்பாறையில வந்து டீ எஸ்டேட் தொழில் செய்து விவசாயம் பண்ணி அதுல வந்த காசு எடுத்து கொடுத்து நீங்க இவ்வளவு காசு வாங்கிட்டீங்களா? எங்க இருந்து வந்துச்சு? எல்லா மக்களுடைய வரி பணம். நகராட்சியில ஒரு அண்ணன் மேத்யூ சொன்னார்ல படகு, நான் உண்மையிலுமே சத்தியமா நேற்று வரும்போது வால்பாறைக்கு நான் இது வரைக்கும் 2 தடவை வந்திருக்கேன். ஒன்னு என் சொந்தக்கார பசங்களோட வந்தேன் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இப்பதான் வந்தேன். வரும்போது பாக்குறேன் போட் ஹவுஸ் பெருசா இருந்துச்சு. காலையில போறோம் போட் ஹவுஸ்ல போய் ஒரு சவாரி போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே வந்தேன். இங்க வந்த அண்ணன் மேத்யூ கேக்குறேன், அண்ணன் போட் ஹவுஸ் போர்டு வச்சிருக்காங்க 4 கிலோமீட்டர் போட்டுருச்சு, போயிட்டு வருவோம் அண்ணன். அங்க சாக்கடை தான் தம்பி ஓடுது, போட் ஹவுஸ் எங்க, போட் எங்க இருக்குதுன்னு கேக்குறாரு. திராவிட மாடல்ல போட் ஹவுஸ் பேர் இருக்கு, ஊர் முழுக்க போர்டு இருக்கு, அங்க தண்ணி நிக்குது, ஆனா சாக்கடை தண்ணியா நிக்குது. சரி உள்ள ஓட்டுறதுக்கு போட்டங்கடா, அதுல ஓட்டைய போட்டதுதான் 80 கோடி. அந்த போட்ல ஓட்டைய போட்டதுதான் எழுதுவாங்க. நாங்க போட்டு வாங்கி விட்டோம். இங்க உண்மையான சிட்டிசன் படம் இருக்குல்ல, சிட்டிசன் படத்துல நிகழ்காலத்துல திமுக நடத்திக்கிட்டு இருக்குங்க. ஒரு லைட்டு, ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு இந்த பாருங்க, அந்த ஸ்ட்ரீட் லைட்ல ஒயர் அந்து தொங்குது. அந்த எப்படி லைட் எரியும்? அந்த இதுக்கு கனெக்ஷனே கிடையாது. ஆனா ஸ்ட்ரீட் லைட் போட்டோம், இங்க போட்டுருக்கோம் பாத்தீங்களா நகராட்சி அலுவலகத்துக்கு பக்கத்துல இப்படி கனெக்ட் காட்டுறது. சரி இந்த மின்கம்பம் இப்படியே இருக்குல்ல, ஒரு 2 மாசம் கழிச்சு இந்த மின்கம்பம் லைட்டா சாஞ்சிருச்சு. அதுக்கு நாங்க திருப்பி பராமரிப்பு பணிக்கு நாங்க தனியா செலவு பண்ணோம். எவ்வளவு? 1 கோடி செலவு பண்ணாங்க. என்னடா பண்ண? கீழே கல்ல முட்டு கொடுத்து வச்சிருக்கோங்க. எது கம்பம் சாஞ்சிடக்கூடாதுன்னு இத்தனோடு கல்ல முட்டு கொடுத்து வைப்பாங்க. இதுக்கு கணக்கு காட்டுறது 1 கோடி. இப்படி கணக்கு காட்டி போடாத சாலை, போடாத லைட்டு, எரியாத மின் விளக்குகள், இதுக்கு கணக்கு காமிச்சு 80 கோடி. எல்லாத்தையும் வாட்டையை போட்டுட்டு இது கணேசன் தூண்டி விடுறாரு, ரவிச்சந்திரன் தேவையில்லாம பிரச்சனை பண்றாப்ல அப்படின்னு எங்க எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலேயே இப்பதான் முதல் முறையா. என்னங்கய்யா கோவை மாவட்டத்தில் இப்படி காசு மக்களுக்கு செய்ய மாட்டாங்கய்யா. மக்களுக்கு செய்யல. நித்யானந்தம் பிள்ளை எம்எல்ஏ 3 தடவை எம்எல்ஏ இருக்கிறேன்னு பார்த்து செய்யுங்க. பேசுவோம். நான் உங்களுக்கு கட்சியில் சரி சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. பாருங்க மக்களே வந்து கோவை மாவட்டத்தில் இவ்வளவு அடிச்சு கொள்ளடிக்கிறாங்க, மக்களுக்கு ஒண்ணும் செய்யலப்பா. எல்லாம் அவன் சொத்து சேர்த்துக்கிறான். எப்படி? இப்படித்தான் இருக்கு நிர்வாகம். மக்களுக்கு தெரியுது, மக்களுக்கு கோபம் இருக்கு, மக்களுக்கு இந்த ஆதங்கம் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன பண்றது? வேற வழி இல்ல. கடைசி நேரத்துல, தேர்தல் நேரத்துல வந்து பால் அடிச்சு சத்தியம் வாங்குறது, கால்ல உழுவுறது, தாய்மார்களை பார்த்தா கண்ணீர் வடிக்கிறது. ஐயோ கடந்த ஆட்சியில சாராய கடையை திறந்து வச்சு எல்லா விதவைகளையும் உருவாக்கிட்டாங்க. நாங்க எதையுமே ஆதாரத்தோட தான் பேசுவோம். இன்னைக்கு அக்கா கனிமொழி அவர்கள் இருக்காங்கல்ல, அக்கா கனிமொழி அவர்கள், அவங்க வந்து ஒரு தடவை பேசியிருந்தாங்க. என்ன பேசியிருந்தாங்கன்னா, சாராய கடை திறந்திருக்கிறதின் மூலியமா அக்கா மறந்துருப்பாங்க, அக்காவுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய இது இல்லை. தவார திமுக பாத்துக்கங்க. வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை, பிள்ளைகள் படிக்க முடியவில்லை, வீட்டு வாடகை கட்ட முடியல, சாப்பாடு வாங்க முடியல, துணி வாங்க முடியல, வாங்க முடியவில்லை. எத்தனை இளைஞர்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கக்கூடிய நிலை இந்தியாவிலேயே அதிகம். இது யாரு பேசுறது தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருடைய சொந்த தங்கை அக்கா கனிமொழி அவர்கள் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பேசினது. இங்க இருக்கிற குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு சட்ட துணி வாங்க முடியல, வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்க முடியல,
வீட்டுக்கு செலவுக்கு காசு கொடுக்க முடியல. எல்லாத்துக்கும் காரணம் இந்த டாஸ்மார்க் தான். அந்த டாஸ்மார்க் கடையை இழுத்து மூடுங்க, இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. குடும்பங்கள் வறுமை நிலைக்கு போயிருச்சு. அக்கா கனிமொழி, இன்னைக்கு என்ன எல்லா குடும்பமும் கோடீஸ்வரன் ஆயிட்டானா? இப்ப என்ன மயிருக்கு டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சிருக்க? உங்க அண்ணன் தானே அதிகாரத்தில் இருக்கிறாரு. ஒரே கையெழுத்து முதலமைச்சர் நினைச்சா ஒரே நாள்ல முடிக்க முடியும். முடிக்க மாட்டார்கள். அந்த சாராயத்தை கொடுத்து தான் இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்கள்கிட்ட ஓட்டு பிச்சை எடுத்து பொறுக்கி தின்னுட்டு இருக்காங்க. பொறுக்கி நாய்கள். 80 கோடி பணத்தை திருநவன பொறுக்கி நாய்னு சொன்னா அது ஒண்ணும் தப்பு இல்லை. பொறுக்கிறான். நகராட்சியில எங்க பொறுக்க முடியும்? பேரூராட்சியில எங்க பொறுக்க முடியும்? சட்டமன்ற தொகுதியில எங்க பொறுக்க முடியும்? ஒரு சாலையை நிர்வாகம் போட்டு வச்சிருக்காங்க வால்பாறையில. சாலை எந்த மேம்பாடும் இல்ல. 2.5 லட்சம் பேர் வாழ்ந்த இந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதியில, இந்த வால்பாறை நகரத்துல இன்னைக்கு வெறும் 50,000 பேர் தான் இங்க இருக்கான். மீதி 2 லட்சம் பேர் எங்க? சிட்டிசன் படத்துல காட்டினது மாதிரி அத்திப்பட்டியாக வால்பாறை மாறிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற மக்களை கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றிக்கிட்டு இருக்கான். காடுகளை விட்டு வெளியில போங்கிறான். போன 2 வாரத்துக்கு முன்னாடி வடமாநில தொழிலாளர் ஒருத்தவங்களுடைய குழந்தை, அதை நாங்க பேசினா, நீங்க வடமாநில தொழிலாளர்கள் ஏன் பேசுறீங்க? நீங்க தான் தமிழினம்னு பேசுறீங்களே அப்படிமா. அந்த வடமாநில தொழிலாளியுடைய குழந்தைய ஒரு சிறுத்தை அடிச்சிருச்சு. நமக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வீட்டு பிள்ளைய நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வால்பாறையில இருக்கிறாங்க, நாளைக்கு அவன் வீட்டு பிள்ளைக்கு தானடா நடக்கும். சிறுத்தை கவிட்டு போச்சுன்னா அவன் பாசாசியா பெத்தெடுத்த குழந்தை சிறுத்தை கவிட்டு போயிருச்சு. சிறுத்தை ஊருக்குள்ள வர்றதை தடுக்கிறதுக்கு வனத்துறை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கணும் நமக்கு தோணுது இல்ல. ஆனா அமைச்சர் பொறுப்புல இருக்க ராஜகண்ணப்பன் சொல்றாரு, அதெல்லாம் நடக்கத்தாங்க செய்யும். எது? சிறுத்தை, விலங்குகள், யானை இதெல்லாம் வந்து மனிதர்களை அடிக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நாங்க நிவாரணம் கொடுக்கிறோமே. ஐயா ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி, இல்ல இங்க இருக்கிற திமுக நிர்வாகிகள் உங்களுக்கு ஒரு கேள்வி. ஐயா ஸ்டாலின் வால்பாறைக்கு வந்திருக்கிறார். விக்க கழட்டி மாற்றதுக்கு மேல இருக்கிற இந்த ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அந்த ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்க்க முடியாது. அவர் விக்க வேணா கழட்டி வச்சுட்டு திருப்பி மாட்டிக்கலாம் சொரிஞ்சுக்கிட்டு. அப்படி அங்க போய் மாட்டிக்க போறாரு. அந்த நேரம் பார்த்து சிறுத்தை வந்துருது. ஐயா ஸ்டாலின் பக்கத்துல வந்துருது. அப்பையும் இதே வார்த்தையை சொல்லுவீங்களா? என்னங்க பண்றது, மனிதர்களை சிறுத்தை அடிக்கத்தாங்க செய்யும் அப்படின்னு சொல்லுவியா? துண்டக்கானான் துணியக்கானான்னு விக்க ஒரு பக்கம் தூக்கிட்டு ஸ்டாலின் ஒரு பக்கம் தூக்கிட்டு ஓடுவல்ல. அப்ப வந்துச்சுன்னா சிறுத்தையை தடுக்க நடவடிக்கை எடுப்பல்ல. இல்ல உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கும் போது சிறுத்தை வந்துச்சுன்னா தடுப்பல்ல, யானை வந்துச்சுன்னா தடுப்பல்ல. அப்ப அவங்க உசுரெல்லாம் தங்கத்துல இருக்கு, எங்க உசுர் தவுட்ல இருக்கா மயிலாண்டி. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு குழந்தையோட உயிர் பறி போயிருச்சு. விலங்குகள் ஏன்டா காட்டை விட்டு வெளில வருது? விலங்குகளுக்கு தேவையான உணவுகள் காட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா விலங்குகளுக்கு வெளியில வருது. இப்ப நீ நகராட்சி நிர்வாகத்துல திருடிட்ட, உனக்கு தேவையான 80 கோடி கிடைச்சிருச்சு, ஆட்டையை போட்டு அமுக்குலி மாதிரி உட்கார்ந்துட்ட. நீ இப்ப எங்க போய் திருடுவ? அடுத்து வேற எங்கேயாவது இந்த மாநகராட்சிகள் நகராட்சிகள் கிடைச்சதுன்னா அங்க போய் திருடலான்னு பாப்ப. ஆனா இப்பயே நீ போய் கோவை மாவட்டத்துல மாநகராட்சியில திருட முடியுமா? முடியாதுல்ல. அப்படித்தான் விலங்குகளும். அது காட்டுக்குள்ள உணவு இருந்துச்சுன்னா அது அடுத்த இடத்தை தேடி போவாது. அங்க உணவு இல்லைன்னா 2 காரணம் தான். ஒண்ணு, அங்கு உணவு கிடைக்காமல் இருப்பதற்கு வனத்துறை காரணம், உணவு தேவையை பூர்த்தி செய்யல, அது ஒண்ணா இருக்கும். 2வது, அந்த விலங்குக்கு கிடைக்க வேண்டிய பொருளை, அந்த விலங்குக்கு கிடைக்க வேண்டிய உணவை எந்த திருட்டு பயல வேட்டையாடலாம். 2 காரணமா தானே இருக்கும். சிறுத்தைக்கு மான் தேவை. ஒண்ணு, மான் அங்க இருக்கணும். மான் அங்க இல்ல அப்படின்னா மான் இனப்பெருக்கம் செய்யணும். அதுக்கு என்ன வழியா? அதை ஃபாரஸ்ட் செய்யணும். அதை செய்யலையா? அப்ப மான எந்த நாயோ வேட்டையாடுது. எந்த நாய் வேட்டையாடுது? அதை நாங்க கேட்போம்ல, ஏண்டா சிறுத்தை ஊருக்குள்ள வருது? அதை பராமரிக்கிறது தாண்டா ஃபாரஸ்ட். பேர் வச்சிருக்காங்க ஃபாரஸ்ட்னு. ஆனா அது என்ன தெரியுமா வேலை செய்யும்? ஃபார் ரெஸ்ட். எப்படி? ஓய்வு எடுக்கிறது. ஃபார் ரெஸ்ட். ஃபாரஸ்ட்ல இருக்கவங்களுக்கு என்ன வேலை? ஒவ்வொரு செக் போஸ்டா நின்னுக்கிட்டு போற வர வண்டியில பிளாஸ்டிக் பாட்டில் வச்சிருக்கியா, அது வச்சிருக்கியா, இது வச்சிருக்கியா, டேய் மேல மலையில சரக்க போட்டுட்டு அவன் யானைக்கு பாட்டில வீசிக்கிட்டு இருக்காண்டா, அதை போய் பிடிங்கடா. யானைக்கு தீ வச்சு கொளுத்தலாம். இதே மசனகுடியில யானை காதுல தீய வச்சு கொளுத்தலாம். என்ன நடவடிக்கை? அந்த மசனகுடியில யானை தீ வச்சு கொளுத்தி யானை செத்து போச்சு. புடிச்சு ஜெயில போட்டாங்க. எத்தனை ஆண்டுகள் தெரியுமா போடணும்? 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும். சட்ட விதியில இருக்கு. ஆனா அந்த நிகழ்வு நடந்து 3.5 ஆண்டுகள் தான் ஆகுது. இப்ப மே மாசம் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு மசனகுடி போய் பாக்குறேன், அந்த தீயை கொளுத்திய 2 நாய்களும் தெருவுல ஜாலியா நடந்து போறான். வனத்துறை இவ்வளவுதான் லட்சணத்துல இருக்குது. யானையை கொன்னவனுக்கு தண்டனை நீ பெற்று கொடுத்தியா? அப்ப காடுகளை பராமரிக்கல. காடுகள்ல ஃபாரஸ்ட் ஒழுங்கா வேலை செய்யறது இல்ல. அவங்களுக்கும் போலீஸுக்கும் பிரச்சனை. எப்படி? வனத்துறை அதிகாரிகள் கீழ இருந்து நாங்க வரும்போது 6 மணிக்கு மேல போக கூடாது. லோக்கல்ல வர்ற வால்பாறையில இருக்கிற 2 வீலர் 6 மணிக்கு மேல வரக்கூடாது. ஜிஓ ஏதாவது கவர்மெண்ட் போட்டிருக்கா, அரசாணை போட்டிருக்கா 6 மணிக்கு மேல போக கூடாதுன்னு?
இல்ல வனவிலங்குகள் நடக்குதுங்க, வனவிலங்குகள் குறுக்க நிக்குது. ஏன் வால்பாறையில இருக்க மக்களுக்கு தெரியாதா வனவிலங்குகள் எங்க வரும், எப்படி அட்டாக் பண்ணணும்னு? ஏய், நீ இன்னைக்கு வனத்துறையில போஸ்டிங் வாங்கிட்டு வர்ற, அதுல இருக்கணும் நம்ம அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் தான். ஆனா உங்க அதிகாரிகள் சொல்றாங்கிறதுக்காக ஓரளவுக்கு உங்கள் அதிகாரிகள் காலை நக்குங்க, தப்புன்னு சொல்லல. அதுக்கு நீ இப்படி எல்லாம் நக்காதீங்க, நாக்கு தெரிஞ்சு போயிடும், நாக்கு தெரிஞ்சு போயிடும். வால்பாறையில இருக்கிற மக்களுக்கு தெரியாதா யானை எங்க வரும், சிறுத்தை எங்க வரும், புலி எங்க வரும் அப்படின்றது தெரியாதா? ஆனமலை காட்டுல ஊடுருவி உள்ள இத்தனை ஆண்டுகள் இந்த காட்டை பராமரித்து தேயிலை தோட்டமா மாத்தி காட்டை தோட்டமா மாத்தின அந்த கூலி தொழிலாளிகளுக்கு தெரியாது எப்படி நடந்துக்கணும் வனவிலங்குகள்னு? வனவிலங்குகள் பார்த்து பயப்படுறது மக்களை பார்த்து இல்ல, இந்த ஃபாரஸ்ட் அதிகாரிகளை பார்த்து. நான் கண்ணால பார்த்திருக்கேன். ரிவால்டோன்னு ஒரு யானை மசனகுடியில இருக்கு. மக்கள் பக்கத்துல நின்னா அது மக்களோட மக்கள் அங்க பக்கத்துல ஏத்த மாதிரி ரோட்டுக்கு அங்க நிக்கும். வனத்துறை அதிகாரிகளை யாரையாவது பார்த்தாலோ, யூனிஃபார்மை பார்த்தாலோ, காவல்துறை யூனிஃபார்மை பார்த்தாலோ அது குளிர ஆரம்பிச்சிருது. காரணம், அதிகாரிகள் மிரட்டுறது, விலங்குகளை பயமுறுத்துவது, அச்சுறுத்துவது. வனவிலங்குகள் எங்க கூட விலங்கோட விலங்கா தான் இருந்துச்சு. அதை பயமுறுத்தி அதை மூடமா மாத்தி அதை கோவப்பட வச்சு மக்களை தாக்க வைக்கிறது. இதுதான் வனத்துறையோட வேலையா? செக் போஸ்ட் நின்னுக்கிறது, காசு வாங்குறது. பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துட்டு போறீங்களா, 5 லிட்டருக்கு மேல தண்ணி கேன் எடுத்துட்டு போ, 1 லிட்டர் தண்ணி கேன் எடுத்துட்டு போக கூடாது கூடு. இது பறிக்கிற வேலையா உங்களுக்கு? காடுகளுக்கு உள்ள போய் காடுகள் இருக்கிற விலங்குகளுக்கு உணவு தேவையை சரி பண்ணுவதற்கு தான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. அந்த வேலையை செய்யறது அவங்களுக்கும் காவல்துறைக்கும் போட்டி. வால்பாறையில நாங்க சொல்றதை நீ கேட்கறியா, இல்ல காவலர்கள் சொல்றதை கேட்கறியா அப்படின்னு வனத்துறை அதிகாரிகள். இந்த பக்கம் காவல்துறையிட்ட போனா நீ ஃபாரஸ்ட்காரன் சொல்றதை தானே கேட்கற, அவன்கிட்ட நீ போய் நின்னுக்க எதுக்கா இருந்தாலும் அப்படின்னு இவங்க ஒதுங்கிக்கிறது. நீங்க 2 பேர் போட்டியில யாரை பழி வாங்குறீங்க? உங்களுக்கு வரி பணத்தை சம்பளமாக கொடுக்கிற மக்களை பழி வாங்குறீங்க. முதல்ல அதை கவனத்துல வச்சுக்கங்க. மக்கள் பாவம். காவல்துறையில நேர்மையான காவல்துறை இருக்கிறாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மயிலாடுதுறை டிஎஸ்பியா இருந்தவர், அவரை சஸ்பெண்ட் பண்ணாங்க. நேர்மையான அதிகாரி. சரக்கு வித்திருக்காங்க, புடிச்சிருக்காருங்க. மயிலாடுதுறையில சரக்கு வித்தவன், பிளாக்ல சரக்கு வித்தவன், கள்ளச்சாராயம் வித்தவன். இப்ப இங்க நகராட்சியில கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்கிறாங்கல்ல, கள்ளச்சாராயம் காய்ச்சினா அது அடுப்பு வச்சு அப்படி காய்ச்சினாதான் கள்ளச்சாராயம் நினைக்காதீங்க. இந்த சாராயத்தை வாங்கிட்டு போய் பாட்டில வாங்கிட்டு போய் கட்டிங்கா பிரிச்சு அந்த மீதி கட்டிங்க ஹேண்ட்ஸ் தண்ணி ஊத்தி விற்கிறான் பாரு, அதுக்கு பெரும் கள்ளச்சாராயம் தான். அந்த வேலையை இங்க இருக்கிற ஒரு சங்கி நாய் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஏண்டா வெக்கம் கட்டவங்களா? போட்டிருக்கிய என்ன போட்டிருக்க? உன்னுடைய கொடி, நான் அந்த அமைப்பு பேரை சொல்ல விரும்பல, உன் கொடியில தாரக மந்திரமா போட்டிருக்க. அறத்தை காக்க அதர்மத்தை அகற்ற அப்படின்னு போட்டிருக்க. சாராயத்தை வாங்கி அதுல ஹேண்ட்ஸ் தண்ணியை கலந்து கொடுக்கிறது உனக்கு தர்மமா? அதை குடிச்சிட்டு மக்கள் சாவுறது உனக்கு தர்மமாடா? மானங்கட்ட, ஈனங்கட்ட, கேவலங்கட்ட பிறவியே உன்கிட்ட கேட்கற, நீ பதில் சொல்லு. அந்த கொடியை தூக்கிட்டு வந்து நிக்கிற நீ. போகும்பொழுது ஊர்வலத்தை கொண்டு வந்து நிறுத்துறது, ஏன்னா மக்களுக்கு தெரியக்கூடாது, மக்கள் இதை கேட்க கூடாது. எனக்கு தெரிஞ்ச ஆடி வெள்ளியில தான் மாரியாத்தா கோயில எல்லாம் கூழ் ஊத்துவாங்க. ஆனா இது வித்தியாசமா ஞாயிற்றுக்கிழமை காலையில 9:30 மணிக்கு ஊத்துறேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு ஆர்ப்பாட்டம் ஆரம்பிச்சோன்னா 1 மணிக்கு நாங்க ஊத்துறோம்னு நேரத்தை மாத்திர ஆடி மாரியாத்தாவே பாவம் நேரத்தை மாத்திச்சா என்னன்னு தெரியல. போனது பயணம் எவ்வளவு ஊழல் லஞ்சத்தை வாங்கிட்டு இதுல பிஜேபியை நாங்க எதிர்க்கிறோம். ஐயா ஸ்டாலின் போய் ஊரூரா மேடை போட்டு பேசுறாரு, ஓரணியில் தமிழ்நாடு. எதுக்கு? ஒட்டுமொத்தமா திருட்டு வா நம்ம ஓடுவோம் அப்படின்னு ஓடுறதுக்கா? ஓரணியில் தமிழ்நாடு திருட்டு போவோம் வா மூடு அப்படின்னு ஓடிட்டு போயிருவீங்க நீங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு பாஜகவை எதிர்க்கிறோம். இங்க வால்பாறையில மதுரையில ஒரு மாநாடு ஒண்ணு போடுறாங்க பாரதிய ஜனதா கட்சி சார்பில், முருகன் மாநாடு. முருகனுக்கு உங்களுக்கு என்னடா சம்பந்தம்னு கேட்டோம்னா பதில் இருக்காதுன்னு வைங்க. முருகன் யாரா அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. தமிழ் கடவுளுங்க, முருகன் தமிழ் கடவுள்னா அப்ப எங்க பாட்டன் சிவன் யாரு? அவ யார்? வாடகைக்கு வேண்டியிருந்தவனா? எங்க பாட்டன் சிவனும் தமிழ் கடவுள் தானே. அப்ப அவனுக்கு ஏன்டா நீ விழா எடுக்க மாட்டேங்கிற? அது நாங்க ருத்ரனா மாத்திட்டோம், இவங்க எல்லாம் மாத்திக்கிறது. எங்க பாட்டன் சிவனை திருடிக்கிறது, எங்க பாட்டன் பெருமாள், திருமால் தான் ஒரு பேரு, பெருமாள் ஒருத்தர் இருக்காரு. அப்ப அவர் யாரா? அவரு தமிழ் கடவுளா இல்லையா? பதில் தெரியாது. எங்கள் கொற்றவை காளி, அது யாரா? தெரியாது. அங்க போனா பீகாருக்கு போனா ஓம்காலி ஜெய்காலிங்கிறது இப்படியே தெரியுது. நீங்க பிஜேபி காரங்க அவங்கள மாநாடு ஒண்ணு போட்டாங்க, முருகனை காக்கிறோம்னு. முருகன் இருந்து முதல்ல உங்களை தாண்டா பாதுகாக்கணும், முருகன் வேலை வச்சிருக்காரு, வச்சு சுத்தி விட்டுருவாரு. இவங்க முருகன் மாநாடு போட்டாங்க. வால்பாறை நகராட்சியில இருந்து 20 பேருந்துகள் போயிருக்கு. வால்பாறை நகராட்சியில இருந்து 20 பேருந்துகள், ஒரு 10 மகிழுந்துகள், சொகுசு காரு ஒரு 10 கார் போயிருக்கு. ஒரு பஸ்ஸுக்கு இங்க இருந்து மதுரைக்கு போயிட்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 20,000 ஆகும் வைங்க. 20 பஸ்ஸுக்கு எவ்வளவு ஆச்சு? சரி, இந்த கார்ல போன ஆட்கள், நீங்க வண்டியில போன எல்லாருக்கும் எப்படி நீங்க கூப்பிட்டுருப்பீங்கன்னு எங்களுக்கும் தெரியும். குவார்டர் தந்துடுறேன். ஆம்பளைகளா இருந்தா குவார்டர், அங்க பிரியாணி, எது
போறது முருகன் மாநாட்டுக்கு, அங்க போய் முருகனை பத்தி பேச போற, ஆனா பிரியாணி குவாட்டர் இது இருந்தா தான் ஆள் வருவாங்க. அப்படி கூப்பிட்டு போனீங்க. இதுக்கு ஒட்டு மொத்தமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ல இருந்து 20 லட்சம் ரூபாய் செலவாயிடும் ஒட்டு மொத்தமா. இந்த பணத்தை அந்த தனிநபர் எதுக்காக செலவு செய்யணும்? யாராவது மக்கள் சிந்திச்சு பாருங்க. எதுக்காக ஒருத்தர் ஒரு மாநாட்டுக்கு 15 லட்சம் ரூபாய் செலவு செய்யணும்? கட்சி மாநாடா இல்ல, அது முருகன் மாநாடு, முருகனுக்காக போட்ட மாநாடு, பிஜேபி அமைப்புகள் சேர்ந்து போட்ட மாநாடு. அதுக்கு ஏன் 15 லட்சம் செலவு பண்ணணும்? சரி, அதுக்கு ஆள் ஏற்றி விட்டது யாரு? கூட்டிட்டு போறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர், அவரு கூட்டிட்டு போறாரு. திமுகவுடைய நகரமன்ற செயலாளருக்கு, நகர செயலாளருக்கு அங்க என்ன வேலை? எதுக்கு அவரு ஆள் கொடுத்து விடணும்? இதுலயே தெரியுதுல, கூட்டு களவாணி பயிர்கள் வெளியில அடிச்சுக்குவாங்க, ஆனா உள்ளுக்குள்ள திருடிக்குவாங்க, எல்லாம் சேர்ந்து திருடுவான். தமிழ்நாட்டுல முதல்ல இந்த நகராட்சியில தாங்க பாக்குறேன் ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், பதவி விலக சொல்லி கவுன்சிலர்கள். யாரா அவங்கள? ஆளுங்கட்சி கவுன்சிலர்கள். என்னங்க இது வித்தியாசமா இருக்கு? ஆளுங்கட்சியை எதிர்த்து ஆளுங்கட்சியை, எதிர்கட்சிகள் நாங்க போராடலாம், நாங்க சொல்லலாம். அழகு அந்த அம்மா வந்து அழகு சுந்தரவல்லி 80 கோடி ஆட்டையை போட்டாங்க, அந்த பணத்தை மீட்கிறதுக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் போடுறோம்டா, நாங்க முயற்சி சாப்பிட நாங்க சொல்லலாம். திமுகவுல இருக்கிறவங்களே போராட வேண்டிய நிலைமைக்கு திமுக அவர்களை தள்ளி இருக்கு. தலைமை கணேசன், இந்த கோழிக்கடை கணேசன் அவர்கள் மனைவி காமாட்சியை போடணும்னு சொன்னப்பயே போட்டிருந்தா இது நடந்திருக்குமா? நான் அப்பையும் நடந்திருக்கும். அண்ணன் கோழிக்கடை கணேசன் மட்டும் தேவ தூதர் கிடையாது. முருகன் நேரடியா அவருக்கு பட்டா போட்டு அனுப்பிவிடல, நீ போய் மக்களுக்கு சேவை செய்யலாம் அனுப்பிவிடல. அவங்க அண்ணன் கணேசன் பேர் வச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து செய்யணும்ல, அவருக்கு இல்ல. என்ன 80 கோடிங்கிறது 8 கோடி ஆயிருக்கும். அடிச்சிருப்பாரு, 8 கோடி அடிச்சிருப்பாரு. இவங்க 80 கோடி அடிச்சாங்க. ஏய், நம்ம அடிக்க வேண்டிய பணத்தெல்லாம் இவ அடிக்கிறாங்கடா, எப்படா நம்ம விடுறதுன்னு அவங்க ஒரு பக்கம் போராட்டம். விசித்திரமா இருக்குல்ல. இதெல்லாம் தான் திராவிட மாடல்ல எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம சிரிச்சுக்கணும். மருத்துவமனை இல்ல, இங்க மக்கள் வாழ்றதுக்கு வழி இல்ல. குறைந்தபட்சம் தேயிலை தோட்டத்துக்கு போய் அந்த அட்டை கிட்ட நம்ம கடி வாங்கி ரத்தத்தை கொடுத்து, யானை கிட்ட மிதி வாங்கி, கரடி கிட்ட அடி வாங்கி செத்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடலாம்னு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் போய் வெயிலையும் மழையும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவன் காசை திருடி இருக்கிறாங்க. அவன் காசை இந்த திருட்டுப்பல் எல்லாம் சேர்ந்து அங்க வந்து தொழிற்சங்கம் வைக்கணுமா? தொழிற்சங்கம் வைக்கணுங்கிறது தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சொல்லணும். அரசு இதுல தலையிட்டு இருக்கணும்ல. ஏன் இந்த அரசு நம்ம கேள்வி கேட்கணும்? இந்த அரசு இதை தலையிட்டு உடனே முடிச்சிருக்கணும். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு தொழிற்சங்கம் ஒண்ணு வைக்கிற, அந்த தொழிற்சங்கத்துல கட்டாய வரியம். எப்படி? நான் தொழிற்சங்கத்துல இருந்தே ஆகணும், கட்டாயம் நான் இருக்கணும். நான் வேலை பார்த்தா, நான் தேயிலை தோட்டத்துல போய் வேலை பார்க்கணும்னா, நான் நிரந்தர பணியாளராக இருக்கணும்னா தொழிற்சங்கத்துல நான் கட்டாயம் இருக்கணும். சரி, நான் தொழிற்சங்கத்துல சேர்ந்துக்கிறேன், உனக்கு அவ்வளவுதானே ஆசை, ஒரு கையெழுத்து தானே போட்டு தொலைறோம் போ அப்படின்னு விட்டா, அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்துல ஒரு மாசத்துக்கு 50 ரூபாய் வரி பணத்தை தொழிற்சங்கத்துக்கு கட்டணும். அப்படி தொழிற்சங்கம் எங்களுக்கு என்ன பண்ணுச்சு? நிரந்தர பணியா மாத்திட்டியா? எங்களுக்கு ஓய்வூதியம் வாங்கி கொடுக்க போறியா? இல்ல எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறியா? கல்விக்கு, மருத்துவத்துக்கு ஏதாவது செலவு செய்யறியா? எதுவுமே செய்யல. உனக்கு எதுக்குடா வரி? தொழிற்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதுடைய கட்டமைப்பு அதுதான். மக்கள் உரிமைகளுக்காக தொழிற்சங்கங்கள் போராடும். அப்படி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எல்லாருக்காகவும் இதுவரை அந்த தொழிற்சங்கம் நடத்திய எத்தனை போராட்டங்கள் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? தொழிற்சங்கம் போராடி அவர்களுக்கு 200 ரூபாய் சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அட்டைப்பூச்சிக்கிட்ட கடை வாங்கி, அந்த கடியை வாங்கி ரத்தம் பாதி போயிருது. கரடி வந்துச்சுன்னா மூஞ்சியை சதைச்சிருது. சிறுத்தை வந்துச்சுன்னா எங்க பிள்ளைகளை தூக்கிட்டு போயிருது. அதுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்குறீங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில நாங்கள் அங்க வேலை செய்யறோம்ல, எங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுறான்னு அவங்க கேட்டாங்கல்ல, அதுல ஒரு 500 ரூபாய் நீ வாங்கி கொடுத்துருக்கியா? அப்புறம் என்ன மயிரில் உனக்கு தொழிற்சங்கம்? கட்டாய வரி 50 ரூபாய் கொடுத்தாங்கணும். வருஷத்துக்கு 600 ரூபாய். ஏங்க, ஒரு ஆள்கிட்ட 600 ரூபாங்க. கிட்டத்தட்ட 8000 தொழிலாளர்கள் இந்த மாநில, இந்த இடத்துல இருக்க வால்பாறையில மட்டும் 8000 பேர். ஒரு ஆளுக்கு 600 ரூபாய், 8000 பேருக்கு என்னாச்சு? யாரா திருடிட்டு போறா? அதெல்லாம் திருடி போய் தான் போட் ஹவுஸ் வாங்கி விடுறது, ரப்பர் ஃபேக்டரி வாங்கி விடுறது, ரப்பர் தோட்டங்கள் வாங்கி விடுறது, மீன் பண்ணை ஆரம்பிக்க, எல்லாம் அந்த காசு தான். தொழிலாளர்கள் அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சு நாள் முழுக்க கீழே குனிஞ்சே இருந்து அந்த தேயிலையை பறிச்சு காய வச்சு எல்லாம் கொடுப்பாங்களாம். இவங்க நோகாம நோம்பி கும்பிட்டு போயிடுவாங்களாம். என்னடா இது? இதெல்லாம் கேட்கறதுக்கு அரசாங்கம் தலையிடணும். அரசாங்கம் வாய மூடிட்டு, ஆக நமக்கு எவ்வளவு கமிஷன் வந்துச்சு வால்பாறை நகராட்சியிலிருந்து? 80 கோடி அடிச்சிருக்காங்களா? 8 கோடி அடிச்சு தலைமைக்கு கொடுத்தது சொல்லியிருக்கேன். ஆக அந்த வகையில் சிடிசி சித்தப்பா ஏற்று தக்கப்பா என்பது போல இந்த திராவிட மாடல் ஆட்சி மக்களுக்காக 8 ரூபாய் மாறுபடும் அப்படின்னு ஒரு போஸ்ட் அடித்து ஊர் முழுக்க ஒட்டிட்டு, அதுல குட்டி சுதாகர் இருக்கிற குட்டி அவருடைய படத்தை புறாம அடி, அதை எவனாவது கேள்வி கேட்டானா அவங்க அப்பாவை கெட்ட வார்த்தை சொல்லிட்டு, ஆக மொத்தம் திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மக்கள் பட்டியல கடைசியில மசாலா தான் அனுப்பும் அப்படிங்கிறத மக்களுக்கு அப்பப்ப நிரூபிச்சிருக்கணும். இதான் திராவிட மாடல் ஆட்சி. அவன் கடகட பேசி அப்படின்னு பேசிட்டு போயிட்டாரா ஸ்டாலின்? எதையுமே செய்யல. டான்டி எஸ்டேட்டை போய் எடுத்துட்டு போயிட்டான்.
டாண்டி யாருக்காக ஆரம்பிச்சது? அண்ணா அவர்கள் தான் தமிழ்நாட்டை அப்படி அங்குலமா செதுக்கினார். யாரு? திராவிட மாடல் இருக்கவங்க பேசுவாங்க. அந்த அண்ணா தான்டா டாண்டிங்கிற அந்த நிர்வாகத்தை ஆரம்பித்தாரு. கூலி தொழிலாளியாக இங்கிருந்து மலையத்துக்கு போனவர்கள், அங்கிருந்து ஈழத்திலிருந்து மறுபடியும் இங்க வந்தவர்கள், அவர்களுக்காக உருவாக்கப்பட்டதுதான் தேயிலை தோட்டம் டாண்டி. அந்த டாண்டியை இழுத்து மூடிட்டு எங்களால நடத்த முடியல. ஏன்? தேயிலை விளையலையா? இல்ல தேயிலை எடுத்து உங்களுக்கு காய வச்சு கொடுக்க முடியலையா? ஆள் இல்லையா? உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் டாண்டிங்க மூடல? ஏன்னா அதுல கமிஷன் பார்க்க முடியல. அதுல வேலை செய்யற மக்கள் அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், அவங்களுக்கு உரிமைகளை கொடுக்கணும், அவங்க நிரந்தர பணியாளர்களாக மாற்றணும், மாசம் வருஷம் அவர்களுக்கு அந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கணும், அதவலைப்படி அவங்களுக்கு கமிஷன் போடணும். அந்த காசெல்லாம் செலவு பண்றதுக்கு அரசாங்கத்திட்ட காசு இல்ல. ஆனா உங்க ஒப்பனுக்கு 89 கோடிக்கு அந்த பேனா செலவு வைக்கிறதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட காசு இருக்கும். ஏண்டா 8000 தொழிலாளர்களுக்கு இங்க சம்பளம் கொடுக்க உங்களுக்கு காசு இல்ல, அந்த டாண்டி நிர்வாகத்தை நடத்த உங்களுக்கு காசு இல்ல. ஆனா 89 கோடிக்கு அங்கங்க கருணாநிதி முனையம். அவர் என்ன முனையில முனைச்சிட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் கருணாநிதி பேருந்து முனையம், கருணாநிதி லைப்ரரி, கருணாநிதி நூலகம். ஏன்? தாத்தன் காமராஜர், கக்கனு, ஜீவானந்தா, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர், அவங்க என்ன பல்லாங்குடி நாட்டு பரதேசி நாய்களா? எல்லாத்தையும் கலைஞர் தான் கொடுக்குறாரா? இந்த மாநகராட்சி நிர்வாகத்தில் உள்ள கலைஞர் படம் இருக்குல்ல, அந்த கலைஞர் முன்னாடி படத்து முன்னாடி வச்சுதாண்டா 80 கோடி ஊழல் செஞ்சிருக்கீங்க. வெக்கம் கட்டவங்களா? உங்க கட்சி தலைமைக்கு விசுவாசமா இல்ல? இந்த மக்கள் ஓட்டு போட்ட மக்களுக்கு விசுவாசமா இல்ல? அப்புறம் எதுக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை? அதுல எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் படம்? எதுக்கு ஸ்டாலின் படம்? எப்படிடா பொண்டாட்டி மூஞ்சில முடிக்கிறீங்க? அண்ணன் துறைமுகம் கேட்பாரு அடிக்கடி, எப்படிடா பொண்டாட்டி மூஞ்சில முடிக்கிறீங்க? இவ்வளவு ஏமாத்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதை தனியா திருடினா தப்புன்னு இங்க குடும்பமே சேர்ந்து திருடி இருக்கு. அரசு மருத்துவமனை தரம் சரியா இல்லை. எது கேட்டாலும் இங்க இருந்து கீழே போ. அண்ணன் சொன்னாரு, தமிழ்நாட்டிலேயே ஒரு மருத்துவமனையில ஓபி சீட்டு வாங்குறது ஒரு இடத்துலயும் மருத்துவம் பார்க்கறது ஒரு இடத்துலயும் நடக்கிறது இங்க கோவை மாவட்டத்துல வால்பாறையில மட்டும்தான். இங்க போனா உங்களுக்கு என்ன கால் வலிக்குதா, வயிற்று வலியா, தலைவலியா, எந்த பிரச்சனையா இருக்கட்டும், ஓபி சீட்டு போட்டுறோம், நீங்க கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு போங்க, அங்க போய் நீ மருத்துவம் பார்க்க. டேய், தலைவலி காய்ச்சலுக்கு இதெல்லாம் சரிடா, பாம்பு கடிச்சதுன்னா நீ இங்க இருந்து கோயம்புத்தூர் அனுப்புறதுக்குள்ள போறதுக்குள்ள பாடி ஆயிருமேடா. அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. போற வழியில சுடுகாடு இருந்துச்சுன்னா போச்சுட்டு போங்க. இவ்வளவுதான். அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் எதுக்கு? அதை மேம்படுத்த முடியாதா? அங்க மருத்துவர்களை போட முடியாதா? நவீனமயப்படுத்த முடியாதா? அந்த மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் வால்பாறை வந்தாருன்னா வாக்கிங் போவாப்ல, அந்த முக்குல இருந்து இந்த முக்கு வரைக்கும். அப்படி போகும்போது மக்களா போவாராம். 4 கேமராவை தூக்கிட்டு வந்து போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு மக்களோடு எளிதாக உரையாடிய மா சுப்பிரமணியன். அவருக்கு தெரியாது இங்க ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு, அது கேடுகட்ட நிலையில இருக்குன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதுன்னா என்ன மயிருக்கு அவர் அமைச்சரா இருக்காரு, தெரியும்னா என்ன மயிருக்கு சரி பண்ணல? ரெண்டே கேள்விதான். செய்யணும்ல? இந்த நிர்வாகத்தை சரி செஞ்சிருக்காங்களா? அதையுமே சரி செய்யறது இல்ல. பாய திறந்தா பொய். நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து அதை பண்றோம், இதை பண்ணோம், புதிய கட்டடங்கள் கட்டணும், புதிய பேருந்து நிறுத்தங்கள் கட்டணும், பஸ் ஸ்டாப் கட்டணும். எப்படி தெரியுங்களா பஸ் ஸ்டாப் கட்டியிருக்காங்க? இந்த 80 கோடி ஊழல்ல இதெல்லாம் அடங்குது. பஸ் ஸ்டாப் கட்டுறங்கிற பேர்ல பழைய பஸ் ஸ்டாப்பை இடிச்சு விட்டுட்டு அது மேலேயே திருப்பி புது பஸ் ஸ்டாப் கட்டுறது. இதுக்கு பேரு பஸ் ஸ்டாப் கட்டுற திட்டம். மக்களுக்கு பேருந்து நிறுத்தம் ஆரம்பிச்சு வச்சாங்க. அதே மாதிரி ரோடு, சிமெண்ட் ரோடு, நகராட்சிக்குள்ள ஃபுல்லா சிமெண்ட் ரோடு. இதுக்கு என்ன பண்றது? 6 இன்ச் இருக்கணும்ன்றது. அந்த 6 இன்ச்சுக்கு என்ன பண்றாங்க? ஏற்கனவே 4.5 இன்ச்சுக்கு இருக்கும், அது மேலேயே ரோட்டை போட்டு 6 இன்ச்சுக்கு நாங்க ரோடு போட்டோம்னு கணக்கு கட்டி திருடுறது. இந்த மாதிரி தான் வித்தியாசமா திருடுறது. ஆனா உண்மையிலுமே திமுக காரனுக்கு நான் ஒத்துப்பேங்க, திமுக காரனுக்கு மூளை தலையில இல்ல, அவனுக்கு வேற எங்கேயோ இருக்கு. உடம்பு முழுக்க மச்சங்கிற மாதிரி உடம்பு முழுக்க அவனுக்கு மூளை. எப்படி எல்லாம் திருடலாம், எப்படி எல்லாம் நம்ம சிந்திச்சு கூட பார்க்கணும். சதுரங்க வேட்டையெல்லாம் கம்மிங்க, சதுரங்க வேட்டை படத்துல காமிச்சதெல்லாம் கம்மி. அதை விட மிகப்பெரிய சதுரங்க வேட்டையை தமிழ்நாட்டில் இன்னைக்கு திமுகவும் ஐயா ஸ்டாலின் அவர்களும் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் இந்த நகராட்சி ஊழல். எல்லாத்தையும் ஏமாத்தி மக்களை போய் கடைசி நேரத்தில் ஏமாத்தி போடலாம். என்ன நம்ம மாமா மச்சான் தானே நிக்கிறான், சித்தப்பா பெரியன் தானே நிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம சாதிக்கார நிக்கிறான். அதுல சாதி அரசியல், சமூக நீதி பேசுறது, ஆனா சாதி அரசியல் அப்படி பேசி அதையும் சேர்த்து கோத்து விடுறது. இப்படி எல்லா விஷயத்துக்கும் இப்படி இருந்துகிட்டே இருந்தா எப்பதான் இதை சரி செய்வீங்க? நாங்க வச்சிருக்கிறோம் பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. இதை படிச்சு முடிக்கவே நமக்கு 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. எல்லாத்தையும் போகட்டும். ஒண்ணு இவ்வளவு பெரிய நகராட்சி 80 கோடி வரைக்கும் ஊழல் பண்ணிட்டீங்க. சரி ரைட்டு, ஊழல் பண்ணி தொலைச்சிட்டீங்க. 200 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் வந்த இந்த நகராட்சிக்கு இது சுற்றுலா தலமா வேற மாத்துறீங்க, சுற்றுலா மையம்னு வேற சொல்றீங்க. வெளியில இருக்கவங்களுக்கு அப்படிதான் சொல்றாங்க, சுற்றுலா மையம்ங்க. அப்படி அதனாலதான் போர்டு வச்சிருக்கான், போட் ஹவுஸ் அது இதுன்னு. இங்க ஒரு பார்க்கிங் வசதி இருக்கா? வால்பாறையில வண்டியை வந்தவன், சுற்றுலாக்கு வந்தவன்
வண்டியை நிறுத்துறதுக்கு பார்க்கிங் வசதி இருக்கா? ஒரு பார்க்கிங் வசதியை கூட இத்தனை ஆண்டுகள்ல இவங்களால ஏற்படுத்த முடியலன்னா இவங்க எப்படி உங்க நாட்டு மக்களை பாதுகாப்பா நம்பி நீங்க ஓட்டு போடுறீங்க? இந்த திருட்டுப்பள்ளியில நம்பி எல்லாம் கூட்டு 21 கவுன்சிலர்கள் சேர்ந்து 21 கவுன்சிலர் தான் இந்த நகராட்சி. அதுல 20 கவுன்சிலர்கள் திமுக, ஒரே ஒரு கவுன்சிலர் ஒரே ஒரு குறுக்கள் வர்றாருங்கிற மாதிரி ஒரே ஒரு கவுன்சிலர் அதிமுக. அந்த அதிமுக கவுன்சிலர் இன்னைக்கு போராட்டம் பண்றாரு. நான் தனியால நின்று போராடுறேன். நீங்க ஆட்சி செஞ்சப்ப 4-5 வருஷம் ஆட்சி செஞ்சீங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் நீங்க அதிமுக ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அந்த 10 வருஷம் ஒழுங்கு மயிர ஆட்சி பண்ணி இருந்திருந்தா நீங்க இன்னைக்கு போராட வேண்டியது இருந்திருக்காது. 21 கவுன்சிலர் அதிமுக கவுன்சிலரா இருந்திருப்பான். இந்த தப்புக்கு நீங்களும் தான் காரணம். நீங்க அன்னைக்கு தடுத்து நிறுத்தி இருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி இருந்தவர் எந்த மாவட்டத்தை சார்ந்தவர்? அவர் பேர் நானே பேரு பவுன்ராஜ். பவுன்ராஜ் அவரு விருப்பத்துக்கு அவர் வந்து ஒரு 15 கோடி 20 கோடி அடிச்சுட்டு போயிட்டாருங்க. அவர் எந்த ஊருக்காரருங்க? அவர் தென்காசிங்க, தென்காசி பக்கத்துலங்க. அவர் எங்கங்க தனிப்படை போலீஸ் போய் தேடி அவரை கைது பண்ணி சிறைப்படுத்திட்டாங்க. 15 கோடி வந்துருச்சா? வரல. இப்ப இவங்க வந்திருக்காங்க, இவங்க 80 கோடி அடிச்சுட்டாங்க. சரி, இவங்க எந்த ஊரு? இவங்களும் வால்பாறை தானா அப்படின்னா இல்லங்க, இவங்க பொன்னமராவதி பக்கம். இந்த தென் மாவட்டத்துல இருந்து இதுக்குன்னே கிளம்பி வருவீங்களான்னு கேட்க தோணுது இல்ல. ஒரு நகராட்சி நிர்வாகத்துல வந்து மக்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்ட உதவிகளுக்கு சேர வேண்டிய பணத்தை வரிசையா அடிச்சுட்டு போனான். அந்த பவுண்டராஜ் அடிச்சுட்டு போனப்ப அதிமுக கவுன்சிலர் இவர் தானே, இங்க தானே இருந்தாரு. அப்பயே கேட்டுக்கலாம்ல, ஐயா இந்த மாதிரிலாம் திருடக்கூடாது, நேர்மையா வாழணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் ஆடிப்பாடி வளர்த்த கட்சி இந்த கட்சி. அப்படி கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஆட்சியில் இருக்கும்போது இப்படி ஊழல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கணும்ல. கேட்கல. அம்மா உணவகத்தினுடைய நிலையை போய் பாருங்க. அம்மா உணவகத்தை சரியா பராமரிக்கல. அது திமுக வந்தா பராமரிக்காது. சரி, திமுக பராமரிக்கல, இவ்வளவு காசு அடிச்சுங்களா, 80 கோடி அடிச்சுங்களா, அடிச்சு வாயில அள்ளி வாக்கட்ட போட்டீங்களா. நீங்க ஒரு கட்டடத்தை கட்டி அதுல கலைஞர் உணவு கூட பேர் வச்சுக்கங்கடா. மக்களுக்கு இல்ல அந்த சாப்பாட்டை கொடுக்கலாம்ல. எதையுமே செய்யறது இல்ல. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பேசுறது இல்ல. நீங்க எழுதி வச்சுக்கங்க, இன்னும் 10 ஆண்டுகள் திமுகவோ அதிமுகவோ இந்த நிலத்தை ஆண்டால் 10 ஆண்டுகள்ல வால்பாறையில மனிதர்கள் வாழ்ந்தாங்கிறதுக்கு தடயமே இல்லாம அழிச்சு முடிச்சிருவான். இதை செய்யறதுக்கு தான் இவங்களுடைய புதிய சட்டங்கள் போடுறான். வனத்துல இருந்து மக்களை அப்புறப்படுத்துறோம். வனத்துல இருந்து மக்களை ஏன் அப்புறப்படுத்துற? வன விலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படுது, வன விலங்குகளுக்கு சிக்கல் ஏற்படுது. வன விலங்குகளுக்கு சிக்கல்னா, வனத்துல இருக்கிற சிக்கல்னா அதை பாதுகாப்பதற்கு, அதை சரி செய்வதற்கு தான் வனத்துறை. அந்த வனத்துறைக்கு சம்பளம் கொடுக்குது, அவனை வந்து வேலை பார்க்க சொல்லு. ஆனால் யானை வழித்தடம் இப்ப புதுசா சென்ட்ரல் கவர்மெண்ட் யாரு இந்த முருகனுக்கு மாநாடு நடத்தினாங்கல்ல, இந்த பரதேசி பயில அங்க உட்கார்ந்துக்கிட்டு அங்க போடுறான். நீங்க வந்து காடுகள்ல வந்து யாரும் இருக்கக்கூடாது, யானை வழித்தடங்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கிறான். யானை வழித்தடம் வால்பாறையில எங்க யானை வழித்தடம்? இந்த ரோட்ல தாங்க நடந்து வரும், நான் பார்த்திருக்கேன்னு ஒருத்தன் சொல்லுவான். அப்ப இங்க மக்கள் வாழ தகுதி இல்ல, வால்பாறையில யாரும் வாழக்கூடாது, எல்லாம் வெளியில போங்க, வெளியேற்றுவான். ஏற்கனவே 2 லட்சம் பேர் இந்த இடத்துல இன்னைக்கு 50,000 பேர் இருக்கான். இந்த 50,000 பேரை 5,000 பேரா மாத்துவான், 5,000 பேரை 500 பேரா மாத்துவான், 500 பேரை 50 பேரா மாத்துவான். 50 பேர் அவங்க பழங்குடியினர் அங்க இருந்தாங்க, அவங்க செத்து போயிட்டாங்க, ஒரு புயல் வந்துச்சு, மொத்த வால்பாறையும் காலின்னு முடிச்சு விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? தனியார் முதலாளிகள் வருவாங்க, அவங்கள்ட்ட இந்த இடத்தை நீ வச்சுக்க, நீ எஸ்டேட் போட்டுக்க. ஏங்க, ஒரு பூங்கா கட்டுறதுக்கு இந்த நகராட்சி நிர்வாகம் ஒரு பூங்கா கட்டுறதுக்குங்க இடத்த போய் கேட்கிறாங்க. பூங்கா கட்டணும், மக்கள் வர்றாங்க, வெளியூர்கள் இருந்து ஆட்கள் வர்றாங்க, பொட்டானிக்கல் கார்டனாக போட்டு ஊட்டியில எப்படி வருமானம் கொளிக்குதோ அது போல வால்பாறை நகராட்சிக்கு ஒரு ஒரு வருமானத்தை ஈட்டி கொடுக்கின்ற ஒரு இடமாக அந்த பொட்டானிக்கல் கார்டன் இருக்கட்டும், பூங்கா இருக்கட்டும் அப்படின்னு பூங்காவை தேர்வு பண்றாங்க, இடத்தை தேர்வு பண்றாங்க. அந்த இடத்தை போய் பார்க்க போனப்ப அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிறவன், பக்கத்து எஸ்டேட் டி எஸ்டேட் மேனேஜர், ஓனர் மட்டும் கூட பரவாயில்ல, மேனேஜர் சொல்லியிருக்காங்க, இது எங்க இடங்க, இங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் கட்டக்கூடாது. யாரு? வட்டாட்சியில இருந்து எல்லாரும். அப்படியா உங்க இடமா? சரி ரைட்டுங்க. அப்ப கவர்மெண்ட் ரெக்கார்டுன்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க, எதுக்கு வச்சிருக்கிற? தலைக்கு வச்சு படுத்து தூங்குறதுக்கா? நகராட்சி நிர்வாகத்தில் நீங்க வச்சிருப்பீங்கல்ல, எந்த இடம் புறம்போக்கு நிலம், எந்த இடம் பட்டா நிலம், யார் எந்த பேர்ல இருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்குல்ல, அதை போய் பார்க்க வேண்டியதானே? ஒரு இடத்தை தேர்வு பண்ணி கட்ட முடியாதா? எல்லாம் முடியும், செய்ய மாட்டார்கள். ஏன்னா எஸ்டேட்டுக்காரன் இருந்து வர்ற கமிஷன் போயிடும், எஸ்டேட்டுக்காரன் கொடுக்குற காசு நமக்கு குறைஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுக்காக ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அரசு தரப்புல 32,000 ஏக்கர், நம்ப முடியுதா? இந்த வால்பாறையில 32,000 ஏக்கரை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கான் டி எஸ்டேட்டுக்காரன். இதுவரை ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல? இதுவரை ஏன் அவர்களை எல்லாம் கைது செய்யல? ஆக்கிரமிப்பை அங்கிருந்து நாங்க ஏன் அகற்றணும்? இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல. அதெல்லாம் அரசாங்க நிலம் தானே, புறம்போக்கு நிலம் தானே, அது புறம்போக்கு நிலம். அதனால இந்த புறம்போக்கு அதை பத்தி கவலை இல்லை, அது யாரு பட்டா போட்டா நமக்கு என்ன அப்படின்னு அமைதியா இருக்கான்.
அந்த இடத்துல பூங்கா கட்டலாமே, அந்த இடத்துல போட் ஹவுஸ் கட்டலாமே, அந்த இடத்துல பார்க்கிங் கட்டலாமே, எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்கள் இருக்கு. இதையெல்லாம் ஊழல்ல மறைச்சு மக்களை ஏமாத்துற வேலை இந்த திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் அது கூட இருக்கிற கட்சியும் சேர்ந்து செய்யுது. எதிர்கட்சியில இருக்கிறங்கிற பேர்ல பாஜகவும் சேர்ந்துதான் செய்யுது. 80 கோடியை மீட்போம், தமிழ்நாட்டை மீட்போம். நன்றி, வணக்கம். நாம்